Those who like to write bank exams, those who like to become clerks and probationary officers, அதாவது வங்கியில் எழுத்தர்கள் மற்றும் சோதனை கண்டுபிடிக்கும் அலுவலர்களாக பரீட்சை எழுதுபவர்களுக்கான ஒரு வயது வரம்பு ஏஜ் லிமிட் வயது வரம்பு. கிளர்க்கு வேலைக்கு வந்து 20 வயசுலேருந்து 28 வயசு மட்டும்தான் எழுதலாம். ஏஜ் லிமிட் இஸ் 20 to 28. ஆனால் ப்ரொபேஷனரி ஆஃபீஸர்ஸ்னால் 20 to 30 எழுதலாமா. அதில் வந்து பிசிக்கு வந்து ஒரு ரிலாக்ஸேஷன் கொடுக்குறேங்கிறாங்க. ரிசர்வேஷன் எப்படின்னா பிசிக்கு 26.5, 30% வந்து தமிழ் மீடியத்துக்கு ரிசர்வேஷன் உண்டாம். பொம்பளைங்க கேர்ள்ஸுக்கு வந்து 60%ங்கிறாங்க. உணவு ஊனமுற்றவர்களுக்கு 5 இயர்ஸுங்கிறாங்க. கிளார்க்குக்கு வந்து 20 to 28 தான் எழுதலாமா. இப்போ திடீர்னு பார்த்தீங்கன்னா நம்ம பசங்க எல்லாமே 27 வயசு ஆகிட்டு போல இருக்குது. நான் இப்போ வந்து இன்னும் ஒரு வருஷத்தில் அவங்க எழுதணும். ஓபிசி, அதாவது நம்ம ஓபிசி சர்டிஃபிகேட் வாங்கினா 30 வயசு மட்டும் எழுதலாம். ஸோ வந்து அதை நம்ம ஓபிசி சர்டிஃபிகேட் வாங்க நம்ம ட்ரை பண்ணணும். மிலிட்டரி, விடோஸ் இவங்களுக்கு ஏஜ் லிமிட்டு எக்ஸ்டென்ஷன் உண்டு, எக்ஸம்ஷன் இன் ஏஜ் லிமிட். டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் இது வந்து எவ்ரி இயர் இட் இஸ் கண்டக்டட். தௌசண்ட்ஸ் ஆஃப் பீப்புள் வேர் ரெக்ரூட்டட்னா வேலைக்கு சேர்த்துக்கிறாங்க. இதில் பிசிக்கு வந்து 26.5% இருந்து இடஒதுக்கீடு ரிசர்வேஷன் கொடுத்துருக்காங்க. அப்படின்னா நம்ம வந்து பேங்க் எக்ஸாமுக்கு எல்லோரும் வந்து ட்ரை பண்ணணும். ப்ரொபேஷனரி ஆஃபீஸர்ஸுக்கு எல்லாம் ட்ரை பண்ணணும். விஷ் யூ பெஸ்ட் ஆஃப் லக்.